ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, திருவரங்கனின் திருமேனியை தழுவியவர். மானிடர்களுக்கு வாழ்க்கைப்பட்டு வாழ மாட்டேன், அந்த மாதவனுக்கே வாழ்க்கைப்படுவேன் அப்படின்னு துணிவு இருந்ததால தான் பகவானையே ஆண்டாங்க. அற்புதமான தமிழையும் ஆண்டாங்க. தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் புரிந்து அவர்களையும் ஆண்டாங்க. அவங்க தான் ஆண்டாள். இன்று அத்தகைய சிறப்புமிக்க ஆண்டாளின் சிறப்பைத்தான் நம்ம தெரிந்து கொள்ள போறோம். பெரியாழ்வார் துளசி செடிக்கு பக்கத்துல கிடைத்த தேவதைக்கு கோதை அப்படின்ற பெயர் வைத்து வளர்த்து வந்தாங்க. அவர் மனைவியையும் கோதை மீது அதீத அன்பு வச்சிருந்தாங்க. கோதையும் அன்பும் பொறுமையும் உள்ள பெண்ணாக வளர்ந்து வந்தாங்க. எப்படி நதி கடலை நோக்கி செல்கிறதோ அதை போலவே இயல்பாகவே கோதையின் மனம் கண்ணனை நோக்கி ஈர்க்கப்பட்டது. மலர்களை பார்த்தா மாயோனின் கண்களும், கருமேகத்தை பார்த்தா கிருஷ்ணனின் மேனியும் தான் அவங்களுக்கு தெரியும். கண்ணன் என்ற பெயர் கேட்டாலே கோதை மனம் வெண்ணெய் போல உருக ஆரம்பிக்கும். உடல், உயிர், உணர்வு என்று எல்லாத்திலையுமே அந்த திருவரங்கனையே நிறைந்திருந்தாங்க அவங்க. ஒரு முறை பெரியாழ்வார் கண்ணனுக்கு வைத்திருந்த மாலையை எடுத்து கோதை போட்டுக் கொள்வாங்க. தான் அந்த கார்மேக கண்ணனுக்கு சரியானவளா என்று பார்த்துவிட்டு கண்டிப்பாக அவன் திருவருள் கிடைக்கும் அப்படின்னு நினைத்து அதை கழட்டி வச்சிருவாங்க. ஒரு முறை கோதை மாலையை சூடும்போது பெரியாழ்வார் பார்த்துடுறாரு. அவருடைய வாழ்க்கையை அந்த மாலையை அர்ப்பணிக்கும் திருத்துண்டுதான். இறைவனுக்கு மாலை படைக்கும் போது அதன் வாசனையை முகர்ந்து கூட பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கோதை அதை எடுத்து போட்டிருப்பதை கண்டு கடுமையா கோபமும் கொண்டாரு அவரு. கோதையை திட்டி மாலையை கழட்டி வைக்க சொல்றாரு. இதனால கோதை அழுது கொண்டே சென்று விடுறாங்க. அன்று பெரியாழ்வார் அந்த மாலையை இறைவனுக்கு அர்ப்பணிக்காம வருத்தத்திலேயே இருந்துடுறாரு. அன்று பெரியாழ்வாரின் கனவில் திருமால் வந்து ஏன் இன்று மாலை எடுத்து வரவில்லை அப்படின்னு கேட்டார். அதற்கு பெரியாழ்வாரோ, இன்று மாலையை என் மகள் எடுத்து அணிந்து விட்டாள் அப்படின்னு கூறுறாரு. அவள் சூடி கொடுத்த மாலை தான் எனக்கு மனம் மிகுந்ததாக இருக்கிறது. எனவே இனி அவள் சூடி கொடுத்த மாலையையே எனக்கு கொண்டு வா என்று திருமால் சொல்லிவிடுறாரு. அதிலிருந்து பெரியாழ்வார் தினமும் கோதையிடம் மாலையை சூட கொடுத்து வாங்குவார். கோதைக்கு திருமண வயது வரும். பெரியாழ்வார் கோதை கிட்ட மெதுவாக கல்யாண பேச்சு ஆரம்பிப்பார். அதற்கு கோதையோ, நான் மனிதனை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு கூறிடுறாங்க. வேறு யாரை திருமணம் செய்து கொள்ள போகிறாய் அப்படின்னு கேட்டதற்கு, நான் திருவரங்கனைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் அப்படின்னு கூறிடுறாங்க. இதை கேட்ட பெரியாழ்வார் அதிர்ச்சி ஆகிறாரு. ஆண்டாள் அரங்கனைத்தான் திருமணம் செய்து கொள்வதாக கூறுறாங்க. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு பேசி அவர் மனதை மாற்ற முயற்சிப்பார். திருவரங்கன் இல்லாம மனிதனுக்கு என்னை திருமணம் செய்து வைக்க முயற்சித்தால் நான் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்றாங்க ஆண்டாள். அதற்கு மேல் எதுவும் பேசாம பெரியாழ்வார் இருந்து விடுறார். ஆண்டாள் திருவரங்கனை நினைத்து சாப்பிடாமல் மெலிந்து போவாங்க. அதை பார்த்த பெரியாழ்வாரால தாங்கிக் கொள்ள முடியாம, உன் மனது சரியாக அப்பா என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆண்டாள், எனக்கு 108 திவ்ய தேசங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. பெரியாழ்வார் வட திருப்பதியில் இருந்து சொல்ல ஆரம்பிப்பார். இல்லை, எனக்கு ஸ்ரீரங்கத்தில் இருந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆண்டாள். பெரியாழ்வார் ஸ்ரீரங்கம் பற்றி சொல்ல ஆரம்பிப்பார். அதை கேட்கும்போது ஆண்டாள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய தொடங்குகிறது. திருவரங்கம் இருக்கும் திசையை பார்த்து வணங்குவாங்க. ஆண்டாளின் காதல் பக்தியாக மாறியது. பெரியாழ்வாருக்கும் புரிந்து விடுகிறது. கோதை திருவரங்கனை திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்து நோன்பு எடுக்கிறாங்க. மார்கழி மாதம் தன் தோழிகளை எழுப்பி திருப்பாவை பாடுறாங்க. ஒரு நாள் கோதை தன் தோழிகளை கூப்பிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக, எனக்கு ஒரு கனவு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதில் 1000 யானைகள் சூழ்ந்து வர நாராயணன் ஊர்வலமாக வருவது போல கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பெரியாழ்வார் கோதையிடம், திருவரங்கன் என் கனவில் வந்து உன் மகளை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு கூறினார் என்று சொல்வார். அப்போது பாண்டிய மன்னனின் தூதுவர்கள் வந்து மன்னருக்கு இதே கனவு வந்தது, கோதை ஸ்ரீரங்கம் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி கட்டளையும் இருப்பதாக கூறுறாங்க. யானைகள், பரிவாரங்கள், பல்லக்குகள் சூழ கோதையை ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து ஸ்ரீரங்கம் கூட்டிட்டும் வராங்க. திருவரங்கம் கோவிலுக்கு வந்த பெரியாழ்வாரையும் கோதையையும் பாண்டிய மன்னன் வரவேற்கிறார். ஆண்டாள் திருவரங்கன் சன்னதியை நோக்கி போவாங்க. அங்கே அரங்கன் முன் இருப்பாங்க. அரங்கனை பார்க்கிறாங்க. அத்தனை வருட தவம், பக்தி, ஏக்கம் என்று ஆண்டாள் கண்களில் உயிரே கண்ணீராக வழியும். திருவரங்கனின் திருமேனியை தழுவிக் கொள்வாங்க. அரங்கனுடன் ஒன்றாக கலக்கவும் செய்கிறாங்க.
உங்களுடைய பக்தியும் அன்பும் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த கடவுளே உங்களை வந்து அவருடன் அழைத்துச் செல்வார் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு முன்மாதிரியான உதாரணம். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.